ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுபோலவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த மாதிரி முறைகளில் நீங்கள் விரதங்களை இருக்கலாம், இந்த நாளில் கிரிவலம் செல்வதற்கு நீங்கள் என்ன முறையை பின்பற்றலாம், அதுபோலவே இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியுடைய மகிமை தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் மனதார வழிபாடு செய்து உங்களுடைய ஆசைகளை வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த உடனே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நீங்கள் என்ன வேண்டுதலை நினைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மங்களகரமான சிறப்பான அதிசக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாகவே சொல்லப்படுது. அதாவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிகவும் புனிதமான இந்த பண்டிகைகளில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டில் மே 1ஆம் தேதி அன்று இந்த சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தரை சொல்லலாம். சித்ரகுப்தரிடம் அனைவருடைய கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாகவும் அந்த பதிவுகளின்படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது எந்த நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்படுவதாகவே சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க செய்த தவறுகளுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விரும்பக்கூடிய பக்தர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். இது சித்திரை மாதத்தில் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தில் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம். சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளில் அனைவருக்கும் திருவண்ணாமலை கண்டிப்பாக ஞாபகத்திற்கு வரலாம். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. திருவண்ணாமலையில மலையே சிவபெருமானாக பார்க்கப்படுகிறார். இந்த கோவிலில் நீங்க ஒரு விஷயத்தை நினைத்து கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திடும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. இந்த கிரிவல பாதையில மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இந்த மலையில இன்றும் பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடம் பக்கம் நடக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. கிரிவலம் செல்லும் போது கண்டிப்பாக நீங்க நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். இதை தவிர்த்து வேறு எதையுமே நீங்க பேசக்கூடாதுங்க. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ செல்லவே கூடாதுங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து அந்த நாளை பயபக்தியுடன் நீங்க தொடங்க வேண்டும். அதுபோலவே இந்த நாளில் பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறுவது முக்கியமாகவே சொல்லப்படுது. இது உங்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு சிறப்பான நாளாக கூறப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து சித்ரகுப்தரை மனதார நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதுபோலவே இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற விஷயங்களை நீங்க செய்யலாம்.
இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாள் முழுவதுமே உணவு ஏதும் அருந்தாமல் விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் பழங்களை சாப்பிட்டு விரதங்களை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க. அதுபோல பால் போன்ற பொருட்களையும் நீங்க சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்க விரதங்களை கடைபிடிக்கலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை நீங்க மனதார வழிபடுவதன் மூலம் சிவனுடைய அருளை எளிதில் பெற முடியும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து நீங்க மனதார வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். செழிப்பை பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாளில் உங்களால் முடிந்தால் தான தர்மங்களை நீங்க செய்யலாம். இந்த நாளில் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு மற்றும் போதைப் பொருட்களை தவிர்க்கணும். அதுபோலவே இந்த நாளில் வாக்குவாதங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். சூரியனுடைய இந்த நிலை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நேயர்களுக்கு மட்டுமல்லாமல் வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கும் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சூரியனுடைய சஞ்சாரத்தால் பல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டம் முழுமையாகவே தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு பெரிய ரிஸ்க் எடுப்பதை நீங்க தவிர்ப்பதை முக்கியமாக சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பாக தவிர்க்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கவனக்குறைவாக ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பாக ஏற்படலாம். அதனால் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் நீங்கள் பலவீனமாக உணரக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. 4வது வீட்டில் ராகுவினுடைய சஞ்சாரம் இருப்பதால் கவனக்குறைவு, கவனச்சிதறலுக்கு இந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கல்வி செயல்திறன் குறைவதற்கும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளவே கூடாதுங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறந்த பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதி ஏற்படும். இந்த நேரம் காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க கவனமாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயம், அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்திருந்த விஷயம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். அதுபோலவே விருச்சிக ராசினியர்கள் மோதல்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய காதல் உறவுகளில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எந்த மாதிரி விஷயங்கள் உதவலாம். திருமண வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சராசரியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எந்த ஆபத்துகளை தவிர்த்தாலும் கண்டிப்பாக தொடர்ந்து சாதகமான பலனை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது குருவினுடைய செல்வாக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால செல்வம், செழிப்பு இது இரண்டுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க பலவீனமாக உணர்ந்தாலும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது நல்லபடியாக இருக்கலாம். கிரக நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இந்த நேரத்தில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை பரிகாரமாக கூட நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் தினசரி தூங்கும் போது உங்களுடைய மனதில் எந்தவித தீய எண்ணங்களை வைத்துக் கொள்ளாமல் தூங்குவது அவசியமாகவே சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சிக ராசினியர்களுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.